அப்படியே பத்திரமா பாப்பா தூக்கிட்டு போய் உங்க மனைவி கையில கொடுங்க போங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்க. ஏன் அந்த குழந்தை வந்து அது நீங்களே கேட்டு வந்து வாங்கி பார்க்கணும் ஆசைப்பட்டேன். இது நடக்குமா என்னன்னு தெரியல சார். 13 வருஷம் ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ ஒரு ஓப்பனிங்கே கொண்டாட்டத்தோட தொடங்குது. டான்ஸ் ஆடின எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நமஸ்தே. ஆனா காலம் மாற மாற எல்லா பருவமுமே கொண்டாட்டத்திற்குரியது. குழந்தை பருவத்தை அம்மாக்கள் கொண்டாடுவது, கல்யாணம் 100ஆவது நாள் கொண்டாடுறது. எவ்வளவு என்னடா நீ மாமா. இப்ப இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா அந்த பேறு காலத்தை கொண்டாடுவது அப்படின்னு. இப்ப இதானே ஃபேஷன். ஏன்னா முன்னால பேறு காலம் அப்படின்னாலே கட்டுப்பாடுகள் சம்பந்தப்பட்டதா. பார்த்து போ, பத்திரமாரு, கவனமாரு, மாத்திரை சாப்பிட்டியா, புரண்டு படுக்காத. உண்மை. பிரசவகாலம் என்பதே பெரும்பாலும் கட்டுப்பாடுகளோடு தொடர்புடையது. இன்னைக்கு அதை பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருப்பதை பார்க்க முடியும். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. முதல்ல இப்ப என்னெல்லாம் இந்த பேறு காலத்துல கொண்டாட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு தெரியும். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நாங்க போட்டோ ஷூட் பிளான் பண்ணிருக்கோம் சார். என்ன மாதிரி? இன்டோர் போட்டோ ஷூட் தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணோம். என்னமா பண்றீங்க? அட வாங்க போட்டோ எடுங்க. ஏன்னா 40 டேஸ் தான் இருக்கு. 40 நாள் இருக்கு. அது ஒரு போட்டோ ஷூட். ஆமா. சூப்பர். பேபி மூன் அப்படினா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து வெளியில எங்கயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி. நல்ல யோசனையா இருக்குடா. ஏன்னா பேபி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பெருசா வெளியில போக முடியாது. மாஸ்டர் பிளான். சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரும்பாலும் எங்கெல்லாம் போறாங்க? ஸ்ரீலங்கா போறாங்க, சிங்கப்பூர், பாலி. என்னடி இது? ஏமா இதெல்லாம் வெக்கேஷனுக்கு போறதுலமா? பேபி மூனுக்கும் அந்த மாதிரி பிளான் பண்றாங்க. அடங்கொய்யால. இந்த பேபி ஷவரே வந்து முன்னெல்லாம் ட்ரெடிஷ்னலா பண்ணுவாங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் பேபி ஷவர் ஒன்று, தென் வெஸ்டர்ன் டைப் ஒன்று. இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. வெஸ்டர்ன் ஸ்டைல் பேபி ஷவர்ங்கிறது என்னது? ஸோ இதில் வந்து கப்பல்ஸ் வச்சு லைக் வில் பிளே சம் கேம். ஸ்கேன் எடுப்போம் பாத்தீங்களா, அந்த ஸ்கேனை வந்து பேபி ஷவருக்கு வந்து பிளவுஸா வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. உனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேபி ஷோயர் ஃபங்க்ஷன் வந்து நாங்க சிம்பிளா தான் சார் பிளான் பண்ணிருக்கோம். பேபி ஷோயர்ல என்ன பேபின்னு ரிவீல் பண்ணலாம். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அத வர்றவங்கள வந்து யாரெல்லாம் ஆண் பிள்ளை பிறக்கும்னு சொல்றாங்களோ அவங்க அங்க ஓட் பண்ணுவாங்க. ஓட் பண்ணுவாங்க. உங்கள யார் ஜெயிச்சா? பாய் தான் சார் ஜெயிச்சிருக்காங்க. பாய் தான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட்க்கு கேர்ள். ஏப்டி. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் மீ. சயின்ஸ் தப்பாயிட கூடாது, அவ்வளவுதான். ரிவீலிங் வந்து ஃபாரின்ல பண்ணுவாங்க. கேக் கட்டிங் அதுக்கு ஏத்த மாதிரி வச்சு வோட் பாய் ஐ வோட் கேர்ள்னு வீடியோஸ் எடுக்கிறது. If I'm not wrong, scientifically ப்ரெக்னன்சி ரிவீல் பண்றதுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிவீல் பண்றது, கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ரிவீல் பண்றது, இதெல்லாம் வீடியோஸ் எடுத்து வைப்போம். ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆன டேட், ஆமா, அதுக்கு ஒரு வீடியோ இருக்கும். அதுக்கு போட்டோஸ் இருக்கும். ஒரு புக் மாதிரி. ஒரு புக் மாதிரி. நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் கேட்ட நாள் இது. ஜனவரி 17. நாளனா அதிகபட்சம் எங்க கல்யாண நாள சொல்லுங்கன்னு சொல்லி மடக்குவீங்க. இப்போ என்னென்னலாம் கேட்க போறீங்கன்னு தெரியல. பயப்படுறீங்கல்ல. அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வைக்கும்போது ஜெண்டர் ரிவீல் செட்டப்ல பண்றாங்க. பட் நாங்க வந்து பாயா இருந்தா இந்த நேம், கேர்ளா இருந்தா இந்த நேம். அந்த வெளிநாட்டுக்காரன் தான் அறிவில்லாம செய்யறானா, நம்மளும் செய்யக்கூடாது. நல்லா புரியுது. தமிழ்நாட்டுக்காரன் தான் கொஞ்சம் மூளை இருக்கணும். ஓ, என்ன பேர் சூஸ் பண்ணீங்க? சார் அது ஸ்பெஷலா ரிவீல் ஓ, ஸ்பெஷலா இன்னும் ரிவீல் பண்ணல. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. பிரெக்னன்ட்ன்றதே நான் இப்ப நேஷனல் டெலிவிஷன்ல வந்து ரிவீல் பண்றேன். ஓ, இதுவே புதிய ரிவீல். நல்ல சமத்ராணியே. ஆன் ஸ்கிரீன் டெலிவிஷன் அதுனா ரொம்ப ஆசை சார் அப்படின்னு சொல்லி இந்த இதுல நாங்க. ஓ, நீங்க பிளானோட தான் வந்திருக்கீங்க. பெரிய விஷயம்யா. நாங்க ஷோ நடத்துற பிளான் மட்டும் தான் பண்றோம். மீதி எல்லா பிளானும் அங்கங்க பண்ணிடுறீங்க. அண்ணே அதானே இந்த சப்ஜெக்ட்டோட ஹார்ட் பீஸ். ஓகே, ரிவீல் பண்ணுங்க. ஐ அம் பிரெக்னன்ட் ஆக்சுவலி. நோ ரிலேஷன் யாருக்குமே சொல்லல. இது மூலமா எல்லாரும் தெரிஞ்சுக்கோ. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஒரு ஆப் இருக்கு சார். எனக்கு டெய்லி ஒரு மெசேஜ் வரும் சார். மா ஐ அம் க்ரோவிங் அப். இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், நீங்க இப்படி இருங்க. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? அதே மாதிரி நான் இவ்வளவு வளர்ந்துட்டேன், நான் இப்ப இந்த சைஸ்ல இருக்கேன். போன் யூஸ் பண்றதுக்கு அதுவா கூட இப்ப இருக்கும். சார் கிளாஸஸ்லாம் போய் நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு இருக்காங்க. என்ன மாதிரி கிளாஸ்? லமாசே கிளாஸஸ். ஓஹோ அப்படியா? என்ன சொல்றா? இதெல்லாம் எவ்வளவு ஆகும் ஜெனரலா இந்த வொர்க் ஷாப்ஸ்லாம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 12,000 வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொழில் கத்துக்கிச்சுடா. ஜடை வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு பண்ணது வந்து சிம்பிளா இருந்துச்சு. இப்போ அதுல நட்ஸ் வச்சு வேணும், பொம்மை வச்சு வேணும். நீங்க சொல்ற நட்ஸ் வைக்கிறது இந்த ஜடையிலயா? பாதாம், அப்புறம் வந்து இது என்ன அசிங்கமா இது? இந்த திராட்சை அந்த மாதிரி எல்லாமே நட்ஸ் எல்லாம் சேர்த்து. பூ வைக்கிறது தானே கேள்வி வச்சிருக்கேன். முந்திரி வைக்கிறதுன்னு கேள்வி வச்சதே இல்ல. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது? சோ பேறுகால உடை பர்ச்சேஸ் என்ன பட்ஜெட்? வரைக்கும் 20,000 போட்டிருக்கிறது. இது மட்டுமே 3,000. ஆக்சுவலா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. ஜாலியா சந்தோஷமா செலவு பண்ணிக்கிட்டு நல்லா தானே இருக்கு. இதுல என்ன உங்களுக்கு கொஞ்சம் கவலையும் வருது? நானும் பிரெக்னன்ட்டா இருந்தப்போ ஒரு கொண்டாட்டமும் இந்த போட்டோ ஷூட் எல்லாம் நம்மளுக்கு வந்து
ஹாப்பினஸ் கொடுத்தது இல்ல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. பேபி பிறந்த வாட்டி நல்லா இருக்கா, ஹெல்தியா இருக்கா, நாம நல்லா இருக்கமா, அதுதான் நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். பிரெக்னன்சில நார்மலாவே ஹார்மோன்ஸ்லாம் நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ ஹாப்பியா இருந்தா நல்லது, பேபிக்கும் போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகுறதுங்கிறது இட் இஸ் நாட் தட் ஈஸி. இது அடிஷனல் ஸ்ட்ரெஸ் இல்லையா உங்களுக்குன்னு கேக்குறாங்க. இது எனக்கு இது சரியா படல. அது அந்த டைம்ல தான் பண்ண முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஐயோ பண்ணிருந்தா நல்லா இருக்குமே, ரிக்ரெட் பண்றதுல ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் கிடைக்காதான்னு எவ்வளவு நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? வேற என்ன உங்களுக்கு கவலையும் வருத்தம்? ரொம்ப ஓடிட்டே இருக்காங்களோ அந்த மொமெண்ட்டை நீங்க மிஸ் பண்றீங்க. உங்களுக்கே புரியும். இத பெரிய மனுஷனுக்கும் சல்லி உள்ள வித்தியாசம். உங்க மகிழ்ச்சியை நீங்களா உருவாக்கிக்கிறதுல தப்பு இல்ல. நான் இந்த தேவையில்லாத பிரஷர், ஒரு பணம் செலவு பண்ணாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இத நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? இத களை எடுக்க வேணாமா? ஏதோ ஒரு வகையில உங்களுடைய இந்த மகிழ்ச்சிக்கு பின்னால ஒரு பெரிய செலவு இருக்கு. இவன் கரெக்டான ஆளியா? ஃபுல் டே நாங்க ஓடிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணும்போது தான் எங்களுக்கான பிரெக்னன்சியோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கே கிடைக்கும். ஓ அப்படியா விஷயம்? நீங்க ஓடிட்டே தான் இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த டைம்ல ஒரு பிரேக் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. யோசனை நல்லா இருக்கே. எவ்வளவு பேர் என்ற வந்து கடனை விட சேவிங்ஸ் அதிகமா இருக்குங்கிறவங்க எவ்வளவு பேர்? அப்போ ஒரு 4-5 பேரை தவிர மற்றவங்களுக்குலாம் இப்பவே கடன் இருக்கு. அப்ப நீங்களாம் கொஞ்சம் அஃப்ளூவெண்டா இருக்கலாம். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. உங்களுக்கே இதெல்லாம் பிடிக்கல அல்லது நீங்க விரும்பல? பிடிக்கலன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் எனக்கு தலை சுத்திருச்சு இவங்க எல்லாம் கேட்கும்போது. அந்த பச்சை கவுன் போட்ட பொண்ணு என்ன சொல்லுது, முதல் மாச ஸ்கேன்ல இருந்து அது என்ன மோல்டு பண்றதா, நமக்கு எதுக்கு? அறையில் நடக்கிறத அவ அம்பலமாக்குறா அப்படின்னு எல்லாம் வெளியில வந்துருச்சு. ஒண்ணு கூட நம்ம தனிப்பட்ட அந்தரங்கம் புனிதமானதுங்கிற மாதிரியே இல்ல. இத பத்தி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்தரங்கம் புனிதம், அதுக்கு நமக்குள்ள அதாவது சில விஷயத்தை நமக்குள்ள வச்சுக்கிறப்ப தான் மகிழ்ச்சி. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? நீ தான் மனுஷனா? சார் இப்போ சோஷியல் மீடியால போடலனா கூட நாங்க பிரைவேட்டா வச்சுக்கலாம். பிரைவேட்டா வச்சுக்கங்க, வேற என்ன சொல்ல முடியும்? மாசமா ஆனதையே நாங்க சொல்ல மாட்டாங்க தெரியுமா? நாள் தள்ளி போச்சுன்னா கடவுளேன்ட்டு இனிப்பு சாப்பிட மாட்டோம். புரிஞ்சதா? கன்ஃபார்ம் ஆகுறது 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்புறம் லைட்டா ஒரு துடிப்பு வரும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ற, சரி உங்கள்ட்ட பேசுறேன். கையை தொட்டு வைக்கும் போது அந்த தலை வருதா, 2 பேருக்குள்ள உள்ள சந்தோஷம். அத என்னென்னமோ சொன்னாங்க. வேண்டியே ஒரு ட்ரெஸ் போடுறேங்கிற நீர் தெரியக்கூடாதுன்ட்டு சேலையை போட்டு 3 முந்தாங்கியை போட்டு மூடுவோம். முட்டா பையில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பையில சார். நான் உண்டானதுல இருந்து இல்லாம வயித்த மட்டும் அதெல்லாம் ரொம்ப கன்றாவியா இருக்கு. நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு குழந்தை இல்லாதப்ப குழந்தை பெத்துக்கிற ஃபங்க்ஷனை பெருசா செலிப்ரேட் பண்றத பாக்குறப்ப ஒரு ஏக்கம் வந்தது, என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு வருத்தம் வந்ததா? இப்ப நீங்க அது மாதிரி பண்ணுனா இன்னொரு குழந்தைக்கு காத்திருக்கிற ஒருத்தருக்கு அது அந்த உணர்வை தராதா? தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சாத நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.